ஆசிரியர்கள் வந்து சம ஊதியம் கேட்குற போராட்டம் இருக்குது. அதே மாதிரி துப்புரவு பணியாளர் அவங்களுக்கு வந்து எந்த தீர்வு காணப்படல. 2 பேருமே இவங்க வலுவான ஒரு அமைப்பாக இருக்காங்க. ஜாக்டோஜியோ அதில் பல லட்சம் வாக்குகள் இருக்குது. ஒரு வேளை அதை நிறைவேற்றலை எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும்னு நினச்சி இதை நிறைவேற்றிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒரு வலுவான அமைப்பு எதுவும் இல்லை. சம வேலை சம ஊதியம் கேட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை. அது அந்த கோரிக்கையும் நீண்ட காலமாக இருக்குது. இப்போ இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து நிறைவேற்றி தருவோம்னு சொன்னது தான். தேர்தல் அறிக்கையிலே, கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு கொடுத்தது தான். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் போராடுறாங்க. அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நிர்வாக சீர்கேடு, மாற்று பொருளாதார பெருக்கம் இல்லை. வரி இன்னொன்று சாராயம் தான் இருக்குது. அதில் சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரி அத்தியாவசியத்தில் உயர்த்தி தான் நம்ம மக்களை சுரண்டி தான் இந்த இதை செய்ய வேண்டியது இருக்குது. சகிக்க முடியாத சுமையை மக்கள் மேலே திணிச்சிருது. சொத்து வரி, மின்கட்டண உயர்வு இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதை பற்றி கவலைப்பட முடியல. இப்போ நம்ம என்னென்னா, இவ்வளவு லட்சம் கடன் வாங்கியிருக்கோம், நம்ம எதை ஒன்றுமே சிறப்பாக நிறைவேற்றலையேங்கிறது தான். இப்போ என்ன கல்வியை தரமாக கொடுத்தோம், இல்லை போக்குவரத்து இருக்குது, போக்குவரத்தெல்லாம் தனியார் கொடுத்தாச்சு. அரசு போக்குவரத்தே நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயப்படுத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ மின் உற்பத்தி விநியோகமும் எல்லாம் தனியார் முதலாளிகள், சோலாரும் சரி, காற்றாலையும் சரி, சூரிய ஒளியும் சரி, எல்லாமே தனியாருக்கு போகுது. தனியார்ட்டு இருந்தால் நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமே நமக்கு மருத்துவ தரம் உயர்த்தப்பட்டதுனோ, இல்லை சாலை போடுதல் பராமரிப்பில் சிறப்பாக இருக்குதுனோ, எது ஒன்றுமே நம்ம நிறைவடையலை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கடன் ஏன் வந்தது அப்படின்னா அதுதான் தெரியல. இது வாங்கி வாங்கி இப்படி இலவசமாக இறச்சி விட்டுட்டா அப்புறம் என்ன வருது? எத்தனை ஆயிரம் கோடி வட்டியை கட்டுறது சொல்லுங்கள். வீதியில் வந்து போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள், வீதியில் வந்து போராடுறாங்க செவிலியர்கள், வீதியில் வந்து போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள். எந்த தாய்மாரும் 1000 ரூபா கொடுங்க வீட்டுக்குன்னு வந்து வீதியில் போராடல. எந்த தங்கையும் வந்து 1000 எங்களுக்கு கொடுங்கன்னு புதுமை பெண் திட்டத்தில் கொடுங்கன்னு கேட்கல. எந்த தம்பிகள் வந்து தமிழ் மகன் எங்களுக்கு 1000 கொடுங்கன்னு கேட்கல. இதெல்லாம் வாக்கு பறிக்கிறதுக்கான நுட்பம் தானே. பிஜேபி மொத்தமாக பீகாரில் 10,000 போட்டுச்சு பெண்களுக்கு. உங்களுக்கு மொத்தமாக 10,000 வங்கி கணக்கில் போட்டுச்சு. இது மாதம் 1000 போட்டு ஒரு ஆண்டுக்கு 12,000 கொடுக்குது. ரெண்டும் வாக்குக்கான காசு தான். அப்போ இது நம்ம முதலமைச்சர் வந்து பொங்கலை திராவிட பொங்கல்னு சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்து இது மோடி பொங்கல்னு சொல்கிறாங்க. இந்த பொங்கல் ஏன் இப்போ 2 பேரும் இப்படி ஒரு உறவு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை இருக்குல்ல? மோடி பொங்கல்லாம் அங்கிட்டு ஓடி பொங்கல்னு சொல்ல வேண்டியதுதான். சும்மா போட்டு அவங்களுக்கு எந்த பெருமையுமே தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். கீழடியை வந்து இந்திய நாகரிகம்பா, அவன் திராவிட நாகரிகம்பா. தமிழன்னா அவனுக்கு நாக்கு சொல்லிக்கிறோம், அது சொல்ல பயப்படுவான். எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ஒரு மூத்த குடியாக இருக்கான், பெருமை மிகுந்த இனமாக இருக்கான், ஆகப்பெரிய இலக்கியத்தை வச்சுருக்கான், உலகத்திலே சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறான், முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனக்கூட்டமாக இருக்கிறான். இவனை ஒழிக்கணும்னு தான் வரலாற்று பெருமையோடு இருக்கிற இனமாகவும் இருக்கிறான். இவனை ஒழிக்கணும், அதனால் அவனுடைய அடையாளங்களை மறைச்சி அழிக்கணும்னு நினைப்பாங்க. உலகத்துக்கே நம்மளுடைய தேசிய பண்டிகை, நம்மளுடைய பண்டிகை பொங்கல்னு தெரியும். அப்போ அதை ஆளாளுக்கு சொல்லிக்கிடுவாங்க. தேர்தல் நேரத்தில் சொல்கிறாங்க, இவ்வளோ காலமாக சொல்லலை, இப்போ தேர்தல் நேரத்தில் சொல்கிறாங்க. உங்களுக்கு கோபம் வருதா இப்படி சொல்கிறதுனால? வருதுன்னா மாற்றி போடுங்க வாக்கை, அவங்களுக்கு போடாமல் இருங்க. எனக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேற ஏதாவது தேர்தல் நடந்தாலும் திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்ட்டு அதில் நான் எப்போவுமே கவனம் செலுத்துறதில்லை. கருத்து கணிப்புலாம் போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நான் 4 விழுக்காடு வருவேன்னாங்க, 8.5 விழுக்காடு வந்தேன். நான் போய் வழக்கா போட்டு நிற்க முடியும்? அதெல்லாம் எனக்கு எப்போ உடன்பாடு இல்லை. கருத்துங்கிறது எடுக்கிறாங்கல்ல அவங்க கருத்து, அது புரியுதா? எந்த கருத்துக்கும் வாக்கு இல்லையா ஐயா, காசுக்கு தான் வாக்கு. காந்தி இங்கே எந்த தலைவனுக்கும் ஓட்டு கிடையாது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு போட்டால் தான் காசு இல்லாத வாக்கு, மற்ற எல்லாம் 500 1000. அந்த நான் தான் சொன்னேன்ல, இங்கே மதிப்புமிக்க ஒரே தலைவர் காந்தி தான், அவருக்கு தான் ஓட்டு.
2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக இடம் பெறப்படும். தேர்தல் அறிக்கையை நாங்கள் கொடுக்கறதில்ல, உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது பயனற்றது. அது எடைக்கு போட கூட பயன்படாது அந்த அறிக்கை இவங்க கொடுக்குறதெல்லாம். நான் ஆட்சி எப்படி நடத்துவோம் அப்படின்னு ஒரு செயல்பாட்டு வரைவு அப்படி தான் கொடுத்தோம். இந்த முறையும் கொடுப்போம். அதில் ஒரு 2 சிக்கல் இல்லை. எங்களுக்கு முதன்மையானது 100 முதன்மையான திட்டம். அது நாங்கள் சொல்லும்போது நீங்கள் அதை வெளியிடுவேன், நீங்கள் இப்போ பாருங்கள். அதில் வேறு ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்குது. நீங்கள் ஊழல், லஞ்சமற்ற, பசி, பஞ்சமற்ற, இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத போதை, இந்த பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை, இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும்னு எங்கள் அண்ணன் நிரூபித்தாப்புல. உலகம் அங்கீகரிக்கலை ஒழிய தமிழீழ மண்ணில் அவர் கட்டின நாட்டில் லஞ்சம் கிடையாது, பொய் கிடையாது, சூதாட்டம் கிடையாது, மது கிடையாது, ஊழல் கிடையாது, கொள்ளை கிடையாது, பாலியல் வன்கொடுமை கிடையாது, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு கனவு தேசத்தை அவர் படைச்சார். அந்த கனவு இப்போ எங்ககிட்ட இருக்குது. அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். சார், தொடர்ந்து வடநாட்டு இளைஞர்கள் தாக்கப்பட்டு வர்றது வடநாட்டில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை தூண்டி வருவதற்கான ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தொடர்ந்து தாக்கப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறதுல நான் ஏற்கல. ஒரு திருத்தணி அந்த பசங்க போதையில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வட இந்தியாவிலேருந்து வர்ற இளைஞர்களும் நிறைய இங்கே குற்றங்களை செய்கிறாங்க. இந்த போதைகள் அதிகமாக உள்ளே வர்றது காரணமே அவங்களுடைய வருகை ஒரு காரணம். ரெண்டாவது, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற நம்ம பிள்ளைகள், காட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண்களை வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்கிறது, தாக்குறது. காவல்துறையே வட இந்திய இளைஞர்களெல்லாம் சேர்ந்து தாக்கும்போது நீங்கள் இதை கேள்வியை வைக்கலையே. விரட்டி நம்ம பிள்ளைகளெல்லாம் அடித்தாங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையே. அதனால் நீங்கள் வன்முறையை நம்ம ஊக்கப்படுத்தலை, அது பிழை. அதை அரசு தடுத்து கண்டிக்கணும். யாரையும் தாக்கி அழிக்கிறது, அடித்து விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம். ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும். ஆனால் எங்களுடைய இது வட இந்திய இளைஞர்கள், வட இந்தியர்கள் அதிக வருகை தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலே அரசியலும் அதிகாரம் இல்லாமல் அடிமையாக இருக்குது. இந்த இனம் இதுக்கென்று இல்லை, சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும், இதுக்கு ஒன்றும் இல்லை. ஆழமாக பார்த்திங்கன்னா இந்த நிலை நீடிக்கும்போது இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துக்கிட்டு வரும்போது என்ன வரும்னா, இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும். இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும். ஏற்கனவே எல்லா இடங்கள்லையும் இந்தி இருக்குது. எல்லா இடங்கள்லையும் சாதாரண பெட்டி கடை, காட்டு வேலை, தோட்ட வேலை, எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வந்துருச்சு. தவிர்க்க முடியாத கூலியாக வேலையாட்களாக மாறிட்டாங்க. ஏன்னா நம்மளை நுட்பமாக உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு சும்மா உட்காந்துருக்கா சார்ன்ட்டான். அப்போ அந்த இடம் வேலை அப்படி இருக்குது, தேவை எது இருக்குது, அவன் அந்த இடத்த நிறைச்சிட்றான். அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் இங்கே வீடு எடுப்பான், இங்கேயே தங்குவான், இங்கே குடும்ப அட்டை எடுப்பான், இங்கே வாக்கு உரிமை எடுப்பான். அப்போ அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான். தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும். நான் ஏற்கனவே அடிமையாக இருக்கேன், மேலும் அடிமையாகி அப்போ நாடற்ற நிலமற்றவனாக அடித்து விரட்டப்படுவேன். இது நடக்கும். நீங்கள் சொந்த மண்ணில் இருந்து நான் பதிவு பண்ணுறேன், எழுதி வைங்க. இன்னொரு 10 ஆண்டுகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் அதை தடுக்காது. என் பிள்ளைகளுக்கு ஏன் அந்த வேலையை கொடுக்க முடியாதா? திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக, உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும்? 100 பேரா? இந்தா நான் அனுப்புகிறேன். வயக்காட்டுக்கு வேலைக்கு ஆளா? இந்தா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்ப முடியாதா என்ன? கேரளாவில் 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி பயன்படுத்துது கேரளா? நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட காசு வச்சுருக்கீங்களா? எங்கே கொண்டு நிறுத்துவீங்க என் நாட்டை? இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற நாட்டில் சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேன்னு சொல்கிற ஒரு நாட்டை எங்கேயா பார்த்துட்டு இருக்கீங்களா? 28 விழுக்காடு சோறு இல்லாமல் படுக்க போகிறான். பட்டினி குறியீட்டில் இருக்கிற நாட்டில் நம்ம நாடு முதன்மையான இடத்துல இருக்குது. அவ்வளோ பசி இருக்குது, அவ்வளோ ஏழ்மை இருக்குது. ஒரு நாட்டு மக்களின், ஒரு குடிகளினுடைய அறிவாற்றல், உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். சும்மா உட்காந்துரு சம்பளம் தர்றேங்கிற நாடு ஓட்ட பறிக்கிற வேலை தானே இது. அதனால உழைக்கும் திறனற்று போயிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள். ஏன்னா குடி, பொழுதுபோக்கு, கேளிக்கை,
இலவசம், எல்லாமே இலவசம் வருது. அதனால் அவன் வந்து வட இந்திய வருகை தவிர்க்க முடியாதது ஆயிடுது. இது பேராபத்து, பேராபத்து, அவ்வளோதான் சொல்ல முடியும். செம்பனூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களே வந்து அவங்க தங்கும் விடுதியில் வந்து மது அருந்திருக்காங்க. பார்த்தேன் செய்தியில். இந்த மாதிரி மருத்துவர்களிடையே வந்து மது அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையா? அரசே விற்கிது, அப்புறம் என்ன அரசு மருத்துவமனையில் குடிக்கிறதுல என்ன இருக்குது? எல்லாம் குடிங்கன்னு தானே விற்கிது. இதை சொல்கிறதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்கள்? நடவடிக்கை எடுத்தால் வியாபாரம் குறையும், பரவாயில்ல. பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது. அரசு அங்கீகரித்து மதுவை விற்றுட்டு இதை போய் பேசியிருந்து இது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? குடிச்சுட்டு போதையில் போட்டு போயிட்டாங்க, சுத்தம் பண்ணிட்டு போயிருந்தா தெரியாது. யாராவது வந்து குடிச்சுக்கிட்டு ஒரு கொடை எப்படி மாட்டுறாங்க அப்படின்னாக்கா, அங்கே அந்த சமயத்தில் எவனோ எப்படி அடிபட்டு போயிடான், அவனுக்காக ஒரு சிகிச்சைக்காக போறாங்க. இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது. கீழே விழுந்ததுனால போயிருக்காங்க ஆஸ்பத்திரி போகணுட்டு. அங்கே போகும்போது இப்படி கிடந்திருக்கு எல்லாமே. அதை உடனே அவன் எடுத்து 30 செகண்ட் வீடியோ தான், அது 2 தடவை எடுத்துருக்கான், அவ்வளோதான். அதுக்குள்ள வந்து விரட்டிட்டாங்களா? விடுங்க. சரி, அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சேகர் பாபு வந்து இப்போ ஆலயங்களில் அன்னைக்கு கூட ஒரு பார்த்தேன், கன்னியாகுமரி வார்த்தைகளை பேசுறது, அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பேசுறது வந்து சரியானது. அது ஒரு பதவி திமிரு தான், அதிகார திமிரு. யார் நம்மளை கேட்குறதுன்ட்டு யார் கேட்குறது? அவர் ஆட்சியில் இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அவரை ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்கய்யா, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதனால் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க சொல்லுங்கள்? அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அதிகார திமிரில் பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விஜயுடைய அந்த ஆட்சி பங்கு அப்படின்ற அந்த வாசகத்திற்கு எப்படி பார்க்கணும்? அது தெரியல. அது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிறது கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதனால் அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னென்னா, மத்தியில் வந்து ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போவே பாருங்கள், நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு எடுத்துருக்குது, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். அதை வச்சு கூட்டணிகள் சேராமல் கிட்டத்தட்ட வேட்பாளர் எல்லா தொகுதியிலையும் காரைக்குடி தொகுதி மட்டும் காரைக்குடி தொகுதியில் கடைசியாக அறிவிப்போம். இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது. பிப்ரவரி 21 அறிவிப்போம். சொந்த மண்ணை காரைக்குடி மட்டும் இல்லை, எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ணு தான். இல்லை எனக்கு வந்து நான் ஒரு ஊருக்காரன் இல்லையே, நான் உலகத்துக்கானவன், அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன். எனக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான். நான் கடல், என்னைய குட்டையாக்க முடியாது. நீங்கள் ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அறிவிப்புங்கிறது பிப்ரவரி 21 தான். எல்லா மொத்த வேட்பாளர் தூங்கியாமா சொந்த ஊரில் ஒரு தாய் பாசம் இருக்கும்ல நம்ம பிள்ளைன்னு. எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க நீங்கள். அது காமிப்போம். 21 அறிவிப்போம். 21 பிப்ரவரி 21 திருச்சியில் மாநாடு இருக்குது. அதில் எல்லா வேட்பாளரையும் அறிவிப்போம். இப்போ நாங்கள் வந்து 100-150 வேட்பாளர்கிட்ட தான் அறிவிச்சிருக்கோம். இன்னும் மிச்ச வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ மொத்தமாக அறிவிப்போம். இல்லை, அது எங்கள் கோட்பாட்டில் இல்லை. இப்போ எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும், ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை. என்னோட தத்துவம் தனியாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவான். அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்தில் உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க. மீறி வந்தாலும் எங்கள் கோட்பாடு வேறு. நாங்கள் வந்து தனித்தமிழ் ஈழம், அது தவிர எங்களுக்கு வேறு தீர்வு இல்லைம்போம். எங்களுக்கு ஒரே கொள்கை மொழி தமிழ் தான்போம். பயிற்று மொழி தமிழ், ஆங்கில கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம்போம். இதை ஏற்கனவுங்க. ஆடு மாடு வளர்த்தல்,
வேளாண்மை செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், இதெல்லாம் அரசு பணின்னு நான் மாற்றுவேன். இவங்க சிரிப்பாங்க, ஐயோ ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வீட்டில் போய் நல்லா பால் சாப்பிடுவாங்க, கறி திம்பாங்க, அது வேற. என்னடா லெக் பீஸ்லாம் சாப்பிடுவாங்க. பைத்தியக்கார கூட்டம். இங்கே பால் வளத்துறை இருக்கும், பால் இருக்கும். வளம் எங்கே இருக்குது? எங்கே இருந்துடா பால் வருது? வளத்துறை எங்கடானா இல்லை. கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், கால்நடை எங்கன்னா இருக்காது. அது மாதிரி சில கோட்பாடுகளோட நம்ம உடன்பட முடியாது. நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இதில் எந்த கட்சியோட சேர்ந்து உழைப்பீங்க? நீங்களே சொல்லுங்கள். இவங்க எல்லாரையும் ஒழிச்சா தான் அதை ஒழிக்க முடியும். உண்மையா இல்லையா சொல்லுங்கள். நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன், அவங்க காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள். நான் 36 லட்சம் வாக்கு 1 ரூபா கூட கொடுக்காம பெற்றிருக்கேன். இன்னொரு 36 லட்சம் கூட்டிட்டேன்னா நான் ஓடிடுவேன். அப்போ மக்களுக்கு இந்த புள்ள வென்றுவான் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும். நீங்கள் காசு கொடுக்கும்போதே ஊழல் லஞ்சத்துக்கான விதை அங்கே ஊண்டப்பட்டுருது. எந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்தியிருக்கீங்க. இப்போ இந்த ரோட்டை ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு போடலன்னு இவர் சட்டையை பிடிச்சி நான் கேட்க முடியாது. அவன் கையடுறா, நீ நோட்டை வாங்காமையோட ஓட்டை போட்டேன், இப்போ ரோட்டை பற்றி கேட்குறாய்ம்பா. கொள்கை உன்னதமான கொள்கை. அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலிருந்தே எதோடய கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு இதில் நீங்க உறுதியா இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனா அரசியல் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் இந்த தமிழ்நாட்டில் அது சும்மா அது ஒரு சும்மா அது ஒரு இதை கட்டி வச்சுக்கிறாங்க. கெஜ்ரிவால் வெல்ல முடியுது தனிச்சு நின்று. வென்றாரா இல்லையா அதை சொல்லுங்க. 2 முறை வென்றார்ல, அப்ப அந்த கோட்பாட்டை எப்படி பாக்குறீங்க? 2 முறை வென்றாரா இல்லையா? கூட்டணி வச்சு வென்று என்ன நீங்க தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? தனிச்சு நின்று 34 தொகுதியில 40 பாராளுமன்றத்துல 37 தொகுதியே அம்மா ஜெயலலிதா வென்றாங்களா இல்லையா? தனிச்சு நிக்கிறது. தனிச்சுனா என்ன, போய் காட்டுக்குள்ள தனியா நிக்க. ஒரு தலைவனுக்கு முதல் அழகு தன் மக்களை முழுமையா நேசிக்கணும், நம்பணும், தன் மண்ணை முழுமையா நேசிக்கணும். இதுதான் தகுதி. நான் என் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன், அவங்களை நம்பி நிக்கிறேன். எனக்கு எதுக்கு கூட்டணி? இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு? நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள்லாம் அருமையான கொள்கைகள். மக்களை முன்னேற்றணும், மக்களுடைய அந்த கையேந்து வைக்க கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை தான் நாம் தமிழர் கட்சி கொள்கை. ஆனா அதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுது. அதாவது நீங்க அப்படி மக்களை என்னைக்குமே நான் சொல்றேன், என் மக்கள் மகத்தானவர்கள். எங்க தாத்தா ஜீவானந்தத்திலிருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்தது என்னன்னா, மக்களை குறை சொல்லாதீங்க. எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சதை தான், மக்களை குறை சொல்லக்கூடாது. நான் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யாரு? நீங்க அந்த மக்கள் இருந்து நம்மளை பெற்ற தாய் தந்தையர். என் தாயும் தந்தையும் படிக்கல, என்னை படிக்க வச்சான்ல. அப்படி பேசக்கூடாது. என் மக்கள் மகத்தானவர்கள். இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சும் எனக்கு 36 லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியா மாத்திருக்கான்னா மக்கள் மகத்தானவன் தானே. இன்னுமே அதிகமா எதிர்பார்க்கறாங்க. உங்களுடைய கட்சி 36% நிக்காம வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நான் ஒரு மூங்கில் மரம் போல. நீங்க சீனா மூங்கில் 9 ஆண்டுகள் கழிச்சு தான் அது முளைச்சு வெளியில வருது. ஆனா 6 மாசத்துல விண்ணை தொடர உயரத்துக்கு போயிருது. ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது, கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு 9 ஆண்டுகளை அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திக்கிட்டு டக்குன்னு மேலே வருது. இப்போ நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாளில் மாறுதல்னு இதெல்லாம் வேணாம். வேற ஒன்று வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது. இங்கே பொறுமையும் ஒரு வித போர் தான். இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போராட்டம் தான். அதனால இது நீங்கள் அப்படி இது பண்ணிடாதீங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்கிற மாதிரி நாங்கள் மெதுவாக வருவோம், ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டோங்கிறவில்ல. அது மாதிரி கொஞ்சம் காலம் எடுக்குது. இங்கே மாறுதல் என்பது மகத்தானது, ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுக்குது. எது ஒன்றுமே எளிதாக நடக்கணும்னு நினைக்கிற மக்களின் மனநிலையில் அந்த மாறுதலுக்கான சிந்தனை வர கொஞ்சம் காலம் எடுக்குதுங்கிறான். தொடக்கத்தில் அது ரொம்ப கடினமாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இறுதியில் மாற்றம் தான் அழகாக இருக்குதுங்கிறான். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால அதை நீங்கள் பொருள்படுத்தாதீங்க. நாங்கள் கொஞ்சம் கூட தற்சோர்வு அடையலை, நீங்கள் அடைஞ்சிடாதீங்க. 2026 தேர்தல் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிற மாதிரி எல்லாரும். யாருக்கு? எல்லா கட்சிக்குமே சவாலாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை. எங்கள் கோட்பாடு, எங்கள் பாதையில் எந்த இடையூறும் இல்லை. எங்கள் தத்துவத்துக்கு நாங்கள் முன்வைக்கிற அரசியலுக்கு இந்த நிலத்தில் யாருமே இல்லை.
ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி. இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. மரத்தின் பயன் என்னன்னே தெரியல. மலைனா என்ன, கடல்னா என்ன, ஆறுனா என்ன, நீரின் அவசியம் என்ன, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கிட்ட நாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்க புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்கிறான் என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க இங்க அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணாறு இருக்கணும், குயவர் இருக்கணும், முடிதிருத்துற மருத்துவர் இருக்கணும், உழவன் இருக்கணும், தச்சன் இருக்கணும், மீனவன் இருக்கணும். புரியுதா? இவனெல்லாம் இருந்து தாண்டா சமூகம். ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான். இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி எண்ணில் இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்கள்ல ஒரு முடிதிருத்துற மருத்துவர் குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லு. இல்ல வண்ணாரு, இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா? இல்ல தச்சருக்கு, இல்ல வேளாறு இருக்கிற இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா? எவனாவது யாராவது சொல்லு, சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. கொடுத்துருக்கானா? ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல், தமிழ் தேசினத்திற்கு அரசியல். என் மக்கள் எல்லாம் மேலே ஏறணும். இங்கே ஆதி தமிழன் இருக்கான் பறைய, அவன் மேம்படாம ஒரு தேசியனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்போ ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாமல் எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேர், அது விடுதலைக்கு விடுதலைன்னு பேர் இல்லை. இப்போ தேவேந்திரரை வெளியேற்றா பட்டியலிருந்து நாங்கள் போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னீங்கன்னா அங்கே என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுது, என் தமிழ் குடி தாழுது. அது என் தன்மானத்துக்கு இழுப்பு. தூக்குடா என்னடா நான் ஏசி தாழ்த்தப்பட்டவன் தூக்குடா. தமிழன் எவனுமே தாழ்த்தப்பட்டவன் இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. ஏன்னா தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே அவன் பெருமைக்குரியவங்கிறான் என் தாத்தை புரட்சி பாவலர் பாவேந்தேன். அப்ப நான் பெருமைக்குரியவன். எனக்கு என்ன எஸ்சியில் வச்சு சலுகை கொடுக்குற? உரிமை குடுறா. எஸ்சியில் வச்சு என்னடா கொடுப்ப? ஏழாடா, ஏழை பிசியில் விடால் எம்பிசியில் வச்சு குடுறா, எனக்கு தனியாக வச்சு குடுறா. என்ன நீ என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார்? அப்போ நீ அப்படி ஒரு இது வருது இல்லை? அந்த கோட்பாடை கொண்டு வரணும்னா நீங்கள் இந்த இடத்துல தனித்த தத்துவத்தை வச்சு தான் நிற்கணும். இவன் எவனோடும் கூட்டணி சேர முடியாது, இவன் தரமாட்டான், செய்ய மாட்டான். ஜெயலலிதாவாவது தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியரை குறித்து சபாநாயகராவது ஆக்குச்சு, அந்த அம்மாவாவது ஆக்குச்சு. இவன் இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணியிருக்கா? பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா? வென்றுகா? இல்லை எங்கள் அண்ணன் திருமாவளவனே நீங்கள் பொது தொகுதியில் நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா? அந்த திமுக சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்தில் ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சிச்சு. தலித்து எழில்மலையை கொண்டு திருச்சியில் நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? எங்கள் அண்ணன் பெரம்பலூரில் இருந்தாப்புல ராசா வெறும் பறையர் ரோட்டில் தான் வென்றார். அவர் எல்லாரும் போட்டு தானே வென்றாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பொது தொகுதியாக மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டு தானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன? ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணனை தமிழனா பார்ப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பார்க்குற. இப்போ சிக்கல் புரியுதா? அதனால தான் இந்த நிலையை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ இவங்களோடலாம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது, தனிச்சு நின்னாதான் செய்ய முடியும். இப்போ பாருங்க, இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம். நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க. எங்ககிட்ட சாதி பார்த்துட்டிங்கன்னா என் தத்துவம் செத்து போயிடும். மதம் பார்த்துட்டிங்கன்னா போயிடும். நான் முன்வைக்கிற அரசியலை தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். அதை விட்டு இவர் என்ன ஆளுக, இவர் என்ன மதம், என்ன சாதி, இதெல்லாம் பார்த்தா அதில் தான் இந்த நாடு நாசமாய் போய் கிடக்கு. மக்களே தானே ஓட்டு போட்டு அந்த ஏமாற்றங்களை கொஞ்ச நாள் சாதியில் நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க. சாதியில் நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க. திருப்பி அந்த திராவிட கட்சிகள்கிட்ட போய் 2-3 சீட்டுக்கு நம்ம நிற்கிறத தவிர வேற என்ன இருக்கு? நமக்கு வலிமை என்ன இருக்கு? அதுதான். அதை மாறணும்னா, நீங்க மாற்றணும்னா எப்படி பண்ணுவீங்க? வட மாவட்டங்கள்ல படையாச்சி தெருவுக்குள்ள பறையர் வாக்கெட்டு போக முடியாது. பறையர் தெருவுக்குள்ள படையாச்சி போறதே இல்லை. இது எப்ப மாறும்னு நினைக்கிறீங்க? மாத்திரமா இல்லையா? எங்க கட்சியில எப்படி? பறையருக்கு இடம் என் தங்கச்சிக்கு, படையாச்சி மாவட்ட தலைவன். இவன் என்ன செய்யறான்? தங்கச்சி வாடான்னு தெருவில் கூட்டி போறானா இல்லையா?
போகிறான் பாருங்க. இங்கே படையாச்சிக்கு சீட்டு தேர்தலில் நிற்க பறையூர் மாவட்ட தலைவராக இருக்கான். அண்ணன் வானே தங்கச்சி வாடா அப்படின்னு தெருவுக்குள்ள கூட்டி போகிறான். அம்மா போடு என் தங்கச்சிக்கின்றான். மாறுதல். இதெல்லாம் சாதிக்கணும்னா அரசு அதிகாரம் கையில் இருந்தால் சாதிக்கும். அதிகாரத்துக்கு இப்படி போனாதான் பண்ணு. இப்படி போடுங்க. நீ குறுக்கு வழியில் போய் இலக்க தொடுறதை விட நேர் வழியில் மெதுவாக போய் தொடுங்கிறான். நான் என்ன பண்ணப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? கூட்டணி வச்சு இப்போ இருங்க, கூட்டணி நான் வைக்கிறேன். கூட்டணி வச்ச எங்கள் அண்ணன் இல்லை கூட்டணி வச்ச எங்கள் ஐயா இல்லை கூட்டணி வச்ச கட்சிகள் உள்ளே போய் சாதிச்சது என்ன? நீங்கள் கூட்டணி தலைவர், நீங்கள் கோச்சிக்கிறீங்களோ நான் ஏதாவது தவறுன்னு பட்டா கூட பேச முடியும். அமிங்கி போகிறதில்ல. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, கூட்டணியில் இல்லாத எங்கள் ஐயா பெற்ற வாக்கு, எங்கள் ஐயா ராமதாஸ், கூட்டணியில் இல்லாத எங்கள் அண்ணன் வைகோ பெற்ற வாக்கு, அவர்கள் பெற்ற வாக்கு, கூட்டணிக்குள்ளே போய் பெற்ற வாக்கை என்னங்க சாதிக்க முடியல. என்னங்க வாக்கு குறைதா இல்லையா? வாக்கு மட்டும் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பேசாதீங்க. வளர்ச்சிங்கிறது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு எடுத்தவொடனே இலையவட்டவொடனே பூக்கணும் காய்க்கணும்னு பேசிட்டுக்கிறீங்க. இந்த மாமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்திருக்கும்? கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். நீங்கள் உடனே பூக்கணும் காய்க்கணும்ன்றீங்க. தமிழக முதலமைச்சர் வந்து காவல்துறையினர் வந்து போதைகள்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது வந்து காவல்துறை வந்து அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. அறிவுரையாக தான் பார்க்குறாரு. அது ஆக்கப்பூர்வமாக இல்லை. நீங்கள் இவங்களுக்கு தெரியாமல் இது உள்ளே வந்துச்சு போதை விற்பனையே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. இது உங்களுக்கு தெரியாமையான்ட்டு அந்த கேள்வி கேட்குறீங்க. அவங்களுக்கு தெரியும். காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான், அதிகாரத்துக்கு தெரிஞ்சு தான் இந்த போதை பழக்கம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி விற்கப்படுறதுக்கு காரணம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாது. இப்போ எனக்கிட்ட அதிகாரம் வருது, நான் வந்துடுறேன், நீங்கள் வித்துக்காட்டுங்க பார்ப்போம். சொல்லுங்க. தாத்தா காமராஜ் காலத்தில் சாராய கடை இல்லை. எத்தனை பேர் கள்ளச்சாராயத்தில் செத்தான்? தலைவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல. தலைவனே வியாபாரியாக இருந்தா நீ சாராயம் விற்கிற, அப்புறம் போதை விற்கிறதுல என்ன பிரச்சனை? அதையும் சேர்த்து விற்கிற, இதில் என்ன பண்ண முடியும்? ரொம்ப நன்றி.